இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். மிஷனரி வாழ்க்கை வரலாறு பகுதியில் நாம் இன்று காணப்போவது இயேசுவின் சீஷராயிருந்த அப்போஸ்தலனாகிய அந்திரேயா. அந்திரேயா என்ற பெயருக்கு கிரேக்க மொழியில் மனித தன்மை என்று பொருள். கலிலேயாவைச் சேர்ந்த பெத்சாய்தாவில் பிறந்த அந்திரேயா அப்போஸ்தலனாகிய பேதுருவின் உடன் பிறந்த சகோதரன். இவர்கள் கப்பர்நகூமில் மீன் பிடிக்கும் தொழிலை செய்து வந்தார்கள். இவர்களது தகப்பன் பெயர் யோனா, தாயின் பெயர் யோஹன்னா. அந்திரேயா ஆவிக்குரிய காரியங்களில் ஆர்வமுள்ளவராக இருந்தார். யோவான் ஸ்நானனின் பேச்சால் கவரப்பட்டு அவரது சீடர்களில் ஒருவரானார். அவரது பேச்சில் சொல்லப்பட்ட மேசியாவுக்காக காத்திருந்தார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, யோவான் 1:29 என்று யோவான் ஸ்நானன் இயேசுவானவரை குறித்து சாட்சி கொடுத்தார். யோவான் ஸ்நானனின் சீடர்கள் 2 இயேசுவுக்கு பின் சென்றனர். இவர்களில் அந்திரேயாவும் ஒருவர். யோவான் 1:40. இவரே கிறிஸ்துவின் முதல் சீடர். யோவான் ஸ்நானனின் சாட்சியை கேட்ட பின்னர் இயேசுவோடு உறவாடிய அந்திரேயா அவர்தான் மேசியா என்பதை திட்டவட்டமாக அறிந்து கொண்டார். மேசியாவை கண்டோம் என்று கூறி தனது சகோதரன் பேதுருவை இயேசுவிடம் அழைத்து வந்தார். யோவான் 1:41-42. அந்திரேயாவை மீண்டும் வேதாகமத்தில் சந்திக்கும் போது அவர் ஒரு பையனை இயேசுவிடம் அழைத்து வருகிறார். அந்த பையனிடமிருந்து 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு இயேசுவானவர் 5000 பேருக்கு உணவளிக்கிறார். யோவான் 6:5-14 வரை. பின்னர் அவர் சில கிரேக்கர்களை இயேசுவானவரிடம் அழைத்து வருவதை காண்கிறோம். அப்போது இயேசு மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது என்கிறார். யோவான் 12:20-23 வரை. அந்திரேயா அப்போஸ்தலராகிய பேதுரு, பவுல் இவர்களைப் போல தன் பேச்சினால் ஆயிரக்கணக்கானவர்களை இயேசுவண்டை அழைத்து வரும் வல்லமையை பெற்றிருக்கவில்லை என்றாலும் ஒவ்வொருவராக ஆண்டவரிடம் அழைத்து வரும் வல்லமையை பெற்றிருந்தார். ஊழிய வாஞ்சையுடைய ஆனால் பேச்சு திறமையற்ற பலருக்கு அந்திரேயா முன்மாதிரியாக இருக்கிறார். இயேசுவானவர் மரித்த பின்பு மிஷனரி பயணம். அந்திரேயா காக்கசியா மலையடிவாரத்தில் ஊழியம் செய்ய சென்றார். தற்போது இந்த பகுதி ரஷ்யாவில் ஜார்ஜியா மாகாணத்தில் உள்ளது. அங்குள்ள சைத்திய மக்களுக்கு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கித்தார். இதன் பின்னர் அவர் பைசாண்டியம், தற்போதைய இஸ்தான்புல் பகுதியில் சபைகளை நிறுவினார். ஸ்டாகிஸ் என்னும் ஊழியரை பேராயராக அபிஷேகம் செய்தார். இந்த ஊழியத்தின் போது அவர் பலமுறை சிறையில் அடைக்கப்பட்டார். கல்லால் எரிந்து விரட்டப்பட்டார். இதன் பின்னர் கிரீஸ் நாட்டில் திரேஸ், மாசிடோனியா பகுதிகளில் ஊழியம் செய்தார். இறுதியாக பட்ரோஸ் என்ற பட்டணத்துக்கு வந்து சேர்ந்தார். அங்கே அதிபராக இருந்த ஏஜியடிஸ் என்பவரின் மனைவி மெக்சிமில்லா அந்திரேயாவின் பேச்சை கேட்டு மனம் திரும்பினாள். இதை கண்ட அதிபர் ஆத்திரமடைந்தார். அந்திரேயா தனது ஊழியத்தை கைவிடாவிட்டால் அவரை சித்திரவதை செய்ய போவதாக கூறி பயமுறுத்தினார். ஆனால் அந்திரேயாவோ அவரையும் மனமாற்ற முயற்சி செய்தார். கடும் கோபம் கொண்ட ஏஜியடிஸ் அந்திரேயாவை சிலுவையில் அறைந்து கொள்ளும்படி கட்டளையிட்டார். அந்திரேயாவை எக்ஸ் வடிவ சிலுவையில் அறைந்தனர். 2 நாட்கள் சிலுவையில் தொங்கி வேதனையை அனுபவித்த போதிலும் அங்கு வந்தவர்களிடம் கிறிஸ்துவை பற்றி சாட்சி பகர்ந்தார். என்னை ஏற்றுக்கொள்ளும் கிறிஸ்து இயேசுவே, உம்மை நான் பார்த்தேன், உம்மை நான் நேசித்தேன், உம்மில் நான் இருக்கிறேன். உமது நித்திய ஆளுகையின் சமாதானத்தில் என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று செபித்து தனது ஆவியை விட்டார் அந்திரேயா. கிபி 69ஆம் ஆண்டு நவம்பர் இறுதி நாள் இரத்த சாட்சியாக மரித்தார் அந்திரேயா. மெக்சிமில்லா அந்திரேயாவின் உடலை எடுத்து பட்ரோஸில் அடக்கம் செய்தால் பேரரசர் கான்ஸ்டன்டைனின் மகன் கான்ஸ்டன்டியஸ் பேரரசரான போது கிபி 356 அந்திரேயாவின் உடல் எலும்புகளை மட்டும் எடுத்துச் சென்று பைசாண்டியத்தில் உள்ள தூய அப்போஸ்தலர் ஆலயத்தின் பீடத்தில் வைத்தார். கபால எலும்பு பட்ரோஸிலேயே இருந்தது. கிபி 1460ஆம் ஆண்டு துருக்கியர் பைசாண்டியத்தை கைப்பற்றிய பின்பு அந்திரேயாவின் கபால எலும்பு பாதுகாப்பாக ரோம் நகருக்கு கொண்டு செல்லப்பட்டு புனித பேதுரு ஆலயத்தில் வைக்கப்பட்டது. 1964ஆம் ஆண்டு போப்பாண்டவர் 6ஆம் ஜான் பால் அந்திரேயாவின் கபால எலும்பை பட்ரோஸில் உள்ள கிரேக்க ஆர்த்தடாக்ஸ் திருச்சபைக்கு திரும்ப அளித்தார். தற்போது புனித அந்திரேயாவின் கபால எலும்பு வைக்கப்பட்டுள்ள இடத்தில் ஒரு பேராலயம் கட்டப்பட்டுள்ளது. புனித அந்திரேயா இறந்து பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு அவரது வேறு சில நினைவு சின்னங்கள் ஒரு கப்பலில் ஸ்காட்லாந்து நாட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டன. கரையை நெருங்கும் முன்னர் அந்த கப்பல் விபத்துக்குள்ளாகியது. உயிர் தப்பிய மாலுமிகள் நீந்தி கரை சேர்ந்து கிறிஸ்துவை பற்றி பிரசங்கித்தார்கள். அந்த கடற்பகுதி புனித அந்திரேயா வளைகுடா என்று அழைக்கப்படுகிறது. அந்திரேயா ஸ்காட்லாந்தில் புனித பிதாவாக போற்றப்படுகிறார்.
இங்கிலாந்து நாட்டு கொடியில் புனித அந்திரேயாவின் சிலுவை என்றழைக்கப்படும் எக்ஸ் வடிவ சிலுவை குறி காணப்படுகிறது. இப்படியாய் தேவனுக்காய் இரத்த சாட்சியாய் மரித்து பரலோக ராஜ்யத்துக்குள் மகிமைக்குள் சென்றடைந்தார்.